இந்திய நர்ஸுக்கு ஏமன் நாட்டுல இப்படி ஒரு தண்டனையா? உண்மையிலேயே அங்க நடந்தது என்ன? யார் இந்த நிமிஷா பிரியா? கேரளாவை சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு வர 16ஆம் தேதி ஏமன்ல மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருக்கு. இதுக்கான உத்தரவை ஏமன் அரசு வழக்கறிஞர் சிறைத்துறைக்கு அனுப்பி இருக்காரு. நர்ஸ் நிமிஷா அளித்த மயக்க மருந்து ஓவர் டோஸ் ஆனதுல மஹதி அப்படின்றவங்க உயிரிழந்திருக்காங்க. இது தொடர்பான கொலை குற்றச்சாட்டுல தான் இவங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. 2008ஆம் ஆண்டு ஏமனுக்கு கேரளாவை சேர்ந்த நர்ஸ் நிமிஷா பிரியா வேலைக்கு போயிருக்காங்க. கிளினிக் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணதுல ஏற்பட்ட பிரச்சனையை அடுத்து தன்னுடைய பாஸ்போர்ட்டை மஹதி கிட்ட இருந்து கைப்பற்றுவதற்காக இவங்க மயக்க மருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த மயக்க மருந்து ஓவர் டோஸ் ஆனதுனால அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கூறப்படுது. இந்த கொலை குற்றச்சாட்டுல தான் நிமிஷா சிக்கி இருக்காங்க. இறந்து போனவங்களுடைய குடும்பத்தினர் நிமிஷா குடும்பத்தினர் இழப்பீடா பணம் கொடுத்தா மன்னிக்க தயார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் போச்சு. ரத்தத்துக்கு பதில் பணம் அப்படின்னு சொல்லப்படுற உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு பணம் கொடுத்து அதை அவங்க ஏத்துக்கிட்டா விடுதலையாக வாய்ப்பு இருக்கு. ஆனா நிமிஷா பிரியா சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டணம் தடைப்பட்டதுனால இந்த பேச்சுவார்த்தை பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது.